ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பரிந்துரைகள் பிரிட்டன் நடைமுறைப்படுத்த வேண்டும், இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லம்மி வேண்டுகோள் விடுத்திருந்தார். வணக்கம், இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பிரிட்டன் துணை பிரதமரான டேவிட் லம்மி இருதரப்பு உறவுகளுக்கு வலுப்படுத்தும் நோக்கில் இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு ராஜதந்திர பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த பயணம் அமைய உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லம்மி, ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருடன் உயர்மட்ட பேச்சுக்களை நடத்த உள்ளார். தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்திருக்கின்றார். வெளிப்பார்வைக்கு இது பிரிட்டிஷ் தலைவர் ஒருவரின் வருகையாக மட்டும் நோக்கப்பட்டாலும் தென்னிலங்கை தீவிர போக்குடைய தரப்புகள் மத்தியில் இந்த வருகைக்கு எதிரான கடும் கசப்புணர்வு எழுந்திருப்பது அவதானிக்கத்தக்கது. இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மோசமான மனித உரிமைகளில் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் கூட்டுப்படை தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த பிளீட் வசந்த கரணன்கோடம், முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜஹத் ஜெயசூர்யா மற்றும் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரிட்டன் தடை விதித்ததன் பின்னணியில் பிரதான சூத்திரதாரியாக செயல்பட்டவர் இந்த டேவிட் லம்மி என்று பௌத்த தென்னிலங்கை தரப்புகள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய இலங்கை மன்றத்தின் உறுப்பினர் யாயஸ் தர்மதாச இத்தகைய குற்றச்சாட்டை பகிரங்கமாக வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். 2025 ஆரம்பத்தில் பிரிட்டனின் வெளியுறவு, பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான செயலாளராக டேவிட் லம்மி இருந்த போதுதான் அவரே மேற்படி இலங்கை தரப்பினர்களுக்கு எதிரான தடை அறிவிப்பை பிரிட்டன் சார்பில் வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பை விடுத்த 7 மாதங்களுக்கு பின்னரே டேவிட் லம்மி நீதித்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் நியமிக்கப்பட்டார் என கூறப்படுகின்றது. இலங்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என்று தாம் பிரிட்டிஷ் தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி அளித்திருந்தார் என்பது 2025 மார்ச்சில் டேவிட் லம்மி நினைவூட்டியிருந்தார் என்பதையும், அந்த சமயத்தில் தான் மேற்படி இலங்கை படை தளபதிகளுக்கு கருணாவுக்கும் எதிரான பிரிட்டன் தடை விதிப்பு உத்தரவு வெளிவந்தது என்பதையும் தென்னிலங்கை தீவிர போக்கு தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கை அரசுக்கும் மக்களுக்கும் எதிராக இத்தகைய போக்கில் செயல்படும் இங்கிலாந்தின் துணை பிரதமரிடம் அது குறித்து தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு விளக்கம் கோர வேண்டும் என தென்னிலங்கை தரப்புகள் குறிப்பிடுகின்றன. ஆயினும் ஒரே ஒரு நாள் ராஜதந்திர பயணமாக இலங்கை வந்து செல்லும் இங்கிலாந்து துணை பிரதமரிடம் அப்படி ஏதும் வினா எழுப்பும் தைரியத்தில் கொழும்பு இருப்பதாக தெரியவில்லை என்பதே பலரின் கருத்தாக உள்ளது. கடந்த 2023 ஆண்டில் பிரிட்டனில் நிழல் வெளி விவகார அமைச்சராக இருந்த போது டேவிட் லம்மி இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என்று உறுதியாக தெரிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பரிந்துரைகளை பிரிட்டன் நடைமுறைப்படுத்த வேண்டும், இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தமிழர்களுடன் இணைந்து நிற்குமாறு, இந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் பாரப்படுத்த வேண்டும் என்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் வேண்டிக் கொள்கிறோம் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வகையில் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் பொறுப்பு கூறல், நல்லிணக்கத்திற்கான தாகத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்பதை முள்ளிவாய்க்கால் நினைவூட்டி நிற்கின்றது என தெரிவித்துள்ள டேவிட் லம்மி, பிரிட்டனிலும் உலகிலும் உள்ள சமூகங்களுடன் இணைந்து இலங்கையில் உள்ள மக்களுக்கு சமாதானம், அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் பிரித்தானிய துணை பிரதமரான டேவிட் லம்மி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இன்று இலங்கைக்கு ராஜதந்திர பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். டேவிட் லம்மியின் வருகை புதிய இலங்கை அரசுடன் பிரித்தானியா இணைந்து செயல்படுவதற்கு உறுதியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய ராஜதந்திர முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. நன்றி. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவடைகின்றது.